ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த சிவனுடைய திருவடிவில் தேவாரம் திருவாசகம் அப்படின்றது ஒரு சிறப்பை நம்ம இந்த ஜெகத்தில் இந்த பிடிபி சேனல்ல அப்பப்போ இப்போ சொல்கிறோம். ஏன்னா இப்போ போகிற கட்டத்துக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 140 காமம் திராசில், இன்னொரு திராசில் எடுத்து பார்த்தீங்கன்னா 145 பணமும் காமமும் போயிட்டே இருக்குது. சாப்பாடு இருக்குது, அதெல்லாம் அப்புறம் சொந்தம் பந்தம் எல்லாமே அதுக்கு பின்னால் தான் இருக்குது, முன்ன இல்லை. இறைவனோட வழியெல்லாம் பின்னால் தான், முன்ன கிடையாது. அதனால் இது ஏன் இப்படி போயிட்டு இருக்குன்னா, காமலோகத்துலேருந்து 8 கன்னி இங்கே வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பிடிபி சேனலில் சொல்லியிருக்கோம். மோகினி, ராகினி, ரோகிணி, இப்படி 8 கன்னிக்கு இந்த பூலோகத்தில் வந்திருக்காங்க. அவங்களுடைய சிறப்பு வந்ததுலேருந்து தான் இந்த தெய்வ கலைகள்லாம் இது மறுபடியும் இவங்க போகணும். மேலே காமலோகத்துக்கு போனால் தான் தவபலம் ஞானி எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி இந்த கட்டம் எப்போ வரும் அப்படின்றது தான் அம்பாளுடைய அனுகிரகத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேத சரத்தை சிவபெருமான சுற்றி வரும். வேத புருஷன் 4 வேதம் அது சுற்றி வரும்போது சிவபெருமான் சொல்கிறார், போப்பா கீழே போப்பா போய் நம்முடைய சிறப்பங்களை சொல்லுன்ற. இவர் தான் திருஞான சம்பந்தர். பாருங்க, நம்பர் 1 இவர் திருஞான சம்பந்தர். இவர் பூலோகத்தில் சிவபெருமானுடைய சிறப்புகளை ரொம்ப அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒரு அமைப்பு தெய்வத்துடைய சிறப்புகளை இவர் பூலோகத்தை சொல்கிறார். ஆனால் இறைவனுடைய திருவடியில் நம்ம சொல்லும்போது பல வழியில் நம்ம இறைவனுடைய பாடல்களை நம்ம பாடிட்டு வரோம். இவர் என்ன பூலோகத்தில் இறை சிவபெருமானுடைய சிறப்பை சீர்காழியில் சொல்கிறார். தோடுடைய சிவியன் விடையேறி கூதுவெனும் மதுதூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளும் கவரும் கல்வன் ஏடுடைய மலரான் பணிந்தே அருள் செய்த பீடுடைய பிரம்மபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றோ. அதுக்கடுத்து சொல்றார். அதுக்கடுத்து இறைவனுடைய திருவடிவுகளை என்ன இதெல்லாம் அறியக்கூடாது, அப்படிதான் ஒன்று ஞாபகப்படுத்தணும். நிறைய இருக்கும் புராணத்தில். ஏன்னா இவர் என்ன முதல் பாடணும். அதுக்கடுத்து சொல்றார், காதலாகி கழிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி கூய்ந்தே வேதம் 4லும் மெய்பொருள் ஆவது என்னாதனின் நாமமே நம சிவாயவே. இப்படி பல வடிவங்களில் தேவாரம் திருவாசகத்தை பாடுறதுக்கோசம் இந்த பூமியில இவங்க வந்த பிறகுதான் அதிகமும் சிவனடியார்கள்லாம் தோன்றப்பட்டார்கள், சிவபெருமையை பாடப்பட்டார்கள், நாயன்மார்கள் பேர்கள் சூடப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய இந்த வேதசரங்க பூதகணங்கள் வேதசரத்து பூமிக்கு அமைச்ச பிறகுதான் சிவபெருமானுடைய திருப்பெருமைகள்லாம் இந்த பூலோகத்தில் வந்தது. திருஞான சம்பந்தனுடைய திருசபையை நம்ம பாடணும், வேதசத்தை பாட்டோம். அடுத்தது யார் வராங்கன்னு பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நம.